அப்பாடி எப்படியோ கழுவியாச்சு. இந்த பாத்திரத்தை அங்கே போய் வச்சிட வேண்டியதான். வச்சாச்சு. என்னங்க வாங்குங்க. வந்துட்டம்மா. என்னாச்சு கூப்பிட்டீங்க? ஆமாங்க, முடியலனால தான் உங்களை கூப்பிட்டேன். என்னாச்சு? வேர்வை அடிக்குதுங்க, உடம்பெல்லாம் வேர்வை அடிச்சுங்க. சரி சரி, மூஞ்சியெல்லாம் தொட தண்ணி வேறு எல்லாம் குளிக்கிறதுக்கு. ஆமாங்க, என்ன பண்ண இப்போ? சரி, ராஸ்கிங் ஜான்சி ராணியை கூப்பிடவா? கூப்பிடுங்க. ராஸ்கிங் ஜான்சி ராணி வாங்க இங்கே ஒரு நிமிஷம். என்ன தாத்தா பாட்டி? ஆமாம் தாத்தா பாட்டி, கூப்பிட்டீங்க நீங்கள் 2 பேரும்? ஆமாம் கூப்பிட்டோம். அந்த பூசு எப்படி இருக்கான்? நல்லா தான் இருக்கான், ஆனால் பார்க்கும்போது கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரியே இருக்கு. ஆமாம். நீ ஏதாவது கலக்கி வச்சியோடி விஷத்தை? சேச்சே. அப்போ இங்கே என்ன நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியலையே. நம்ம எச்சி வச்ச தட்டை கொடுத்தோனால அவனுக்கு இப்படி ஆயிருக்குமோ? என்ன யோசிக்கிற நீ? உண்மையை சொல்லு. சாரிங்க, என்னை மன்னிச்சிடுங்க. இனிலாம் இப்படி நடக்காதுங்க. சொல்லு உண்மைய. நான் எச்சி வச்ச தட்டை போய் கொடுத்துட்டேங்க அந்த நாய்க்கு. அட பாவி. என்ன தாத்தா மயங்கி எழுந்துட்டாங்க? தாத்தா எந்திரிங்க, தாத்தா எந்திரிங்க தாத்தா. ஆமாம் தாத்தா எந்திரிங்க தாத்தா. அடச்ச, தாத்தா மயங்கி விழுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே. பாருங்க பாட்டி, அது அழுது உடம்பு சரியில்லைன்ட்டு. அது உங்களால் தான். ஆமாம் பாட்டி. ஏன் பாட்டி இப்படிலாம் பண்ணுறீங்க? நீங்கள் இப்போ பெரிய மோசம் பாட்டி. ஆமாம் பாட்டி, அவன் சொல்கிற மாதிரி நீங்கள் மிகப்பெரிய ஃப்ராடு, மோசம் தான் நீங்கள். என்ன இப்படி ரொம்ப அதட்டி பேசுகிறீங்க? உங்கள் 2 பேரையும் சாத்திடுவேன் சாத்தி. என்ன பாட்டி எதிர்த்து பேசுகிறதுல எங்ககிட்ட வருது? கை நீட்டாதீங்க பார்த்துக்கோங்க. நாங்கள் யாருன்னு உங்கள்கிட்ட காமிச்சிடுவோம். ஆமாம், உங்கள் அம்மா அப்பா கூட்டு வந்ததுனால இந்த லட்சணத்தை உங்களை பார்க்க முடியுது, இல்லாட்டா பார்க்க முடியாது. ஆளப்பாரு மூஞ்சப்பாரு. நான் எந்த தட்டில் வேணாலும் கொடுப்பேன். அது ஏன் இஷ்டம், நான் தானே சமைக்கிறேன். தூர பங்கடி அறிவு இல்லாதவங்கள. என்னம்மாச்சு? இங்கே என்ன நடக்குது? பாட்டி என்ன பேச்சு பேசிட்டு போகிறாங்க தெரியுமா? ஆமாம், இங்கே பாருங்க. கிளு உனக்கு கிளு. ஏ அப்பா, இப்படிலாம் பேசுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே. அறிவு அவளுக்கு இருக்கும் போத. வா பூசுவை, நம்மளாக தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வருவோம். சரி சரி, வா உள்ளே போங்க. என்ன தாத்தா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரே? பூச்சக்குட்டி வா. ஆமாம் தாத்தா, நம்ம வந்தாச்சு தாத்தா பஸ் ஸ்டாண்டுக்கு. ஆமாம் சரி, பஸ் வந்தால் நம்ம ஏறி போகணும் ஆஸ்பத்திரி வரைக்கும். தாத்தா பஸ் வந்துடுச்சு. ஆமாம் தாத்தா, ஆமாம் கரெக்டாகவே வந்துடுச்சு. வரட்டும். என்ன சார், ஏற போறீங்களா? யாரும். என்ன இந்த பிள்ளைங்க எங்கேயோ வந்த மாதிரி இருக்கே? அங்கிள், நாங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனோம் பிரமதேசம். ஓ, அதுக்கா வந்திருக்கீங்க? சரி வாங்க. இப்போதான் உங்களை பார்க்க முடியுது. உங்கள் அம்மா அப்பா எங்க? அவங்க வெளியில் போயிருக்காங்க. சரி. என்ன நாயை கூட கூப்பிட்டு வரீங்க? நாய்க்கு உடம்பு சரியில்லைண்ணே. என்னண்ணே இப்படி ஆக்கிட்டீங்க நாயை? ஆமாண்ணே, அதான் நாய்க்கு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறோம். சரிண்ணே, டக்குன்னு போய் இறக்கி விட்டுருங்க. அது பாவம் முடியாமல் உட்காந்துருக்கு, மூச்சு விடாமல். சரி டக்குன்னு இறக்கி விட்டுறேன். டிக்கெட் வேணுமா? வாங்கிக்கணுமா கடைசியில்? ஏண்ணே? என்னண்ணே? ஒன்று கேட்குறேன், தப்பாக நினைக்காதீங்க, சொல்லுங்க. கண்டக்டரையா மாற்றிருக்கீங்க? அன்னைக்கு வேற ஒருத்தர் தானே இருந்தார், இன்னைக்கு வேற ஒருத்தர் இருக்காரு. ஆமாண்ணே, அவருக்கு உடம்பு சரியில்லையாண்ணே. அக்காக அவரும் ஆஸ்பத்திரி தான் போயிருக்காரு. அக்காக அஜித் தானே இவர் அமைக்க வச்சிருக்காரு. அங்கிள், இவர் என்ன மாதிரி தான் இருக்காரு. நீ என்ன மாதிரியே தான் இருக்க, அட குட்டையாக தான் இருக்க. ஆமாம், அப்போனா நம்ம ட்வின்ஸ் தானே. கொஞ்சம் ட்வின்ஸ் தான், ஆனால் நம்ம 2 பேரும் சேம் தானே. ஆமாம், ஆனால் இப்போ ட்வின்ஸாக நம்ம இருக்க முடியாது. கொஞ்சம் ட்வின்ஸ் வச்சுக்கலாமே நம்மளே. சரி ஓகே, நீ சொன்னாலும் கொஞ்சமாக ட்வின்ஸ் வச்சுக்கலாம். சரி, ஆனால் உனக்கு தான் ரூபா போட்டிருக்கு, எனக்கு பாருங்கள் ரூபாவே போடல. சரி ஆனால் நீயும் டிஃப்ரெண்ட் தான், நானும் டிஃப்ரெண்ட் தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கோனே.
சரி அங்கிள். ஆனாலும் ஒரே மாதிரி இருக்காங்களா தாத்தா நாங்கள் 2 பேருமே? ஆமாம் ஆமாம். சரி அந்த பஸ்ஸை போக சொல்லு. ஏன்னா டக்குன்னு போங்க, அதுக்கு முடியலை. என்ன பெட் ஹாஸ்பிட்டல் வந்தாச்சுங்க. இங்கே தான் இருக்குது, ரோட்டுக்கு அந்த சைடு தான் இருக்குது, அந்த தெருக்குள்ளே. நீங்கள் நடந்து போயிருவீங்களா? நாங்கள் வேறு வழி போகிறோண்ணே, சாரிண்ணே. பரவாயில்லைங்க. வாங்க ராஸ்கிங் ஜான்சி ராணி, வந்தாச்சு. பூசுக்குட்டி வா. தாத்தா பூசுக்குட்டிக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்படிலாம் ஆகாது ராசா, வாங்க. ஜான்சி ராணி வா. வாரேன் தாத்தா. சரி வாங்க, நம்ம வேலையை பார்க்கலாம். ஏன்னா நம்ம டிக்கெட் வாங்க மறந்துட்டோமே. சரி பரவாயில்ல, ஐயோ பாவம், அது நம்ம தெரிஞ்சவங்க தான், அதுக்காக கொஞ்சம் ஃப்ரீயாகவே விட்டுக்கலாம் நம்ம. ஐயோ பாவம், நம்மளும் விட்டோன்னா ஏசப்பா நமக்கு அது வேற காசாகவே கொடுப்பாரு நமக்கு, புரிஞ்சுக்கோனே. சரிண்ணே. சரி வா போவோம் பஸ் எடுத்துட்டு. அப்பா நமக்கே ஃபஸ்ட் பேஷண்ட் தான் வந்துட்டாங்களா? சரி வரட்டுமே. அந்த வந்தாச்சு. டாக்டர், நீங்கள் தான் டாக்டரா? இல்லை இல்லை, நாங்கள் நர்ஸா? இன்னொருத்தங்க இருப்பாங்களே, அவங்களா? அவங்க டீ காஃபி குடிக்க போயிருக்காங்க, இப்போ பிரேக் டைமு. ஓ பிரேக் டைமா? சரி எப்படியாவது என் டாயை சரிப்படுத்த முடியுமா? என்ன ஆச்சு, என்ன ரீசன், அதை மட்டும் சொல்லுங்க, நான் அதை மட்டும் கேட்டுக்கிறேன். அங்கே பாருங்க, என் ஒய்ஃப் இருக்கால, அவள் எச்சில் தட்ட போய் அந்த சமையல் பண்ணி கொடுத்துட்டா. அது சாப்பிட்டு வாயோட ஊறி அதான் எதுக்குடா உரியுது அது வரியுதுன்னு பார்த்தேன். கடைசியில் அதுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டு. அதான் இப்படி பண்ணுது, நல்லா இல்லைன்ட்டு. அது நல்லா இல்லாத போய் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி. ஆனால் நல்ல நாய் தானே? நல்ல நாய் தான், ஆனால் கெட்டதை ஃபுட்டை சாப்பிடக்கூடாது. நல்ல ஃபுட்டை தானே சாப்பிட்ணும். கெட்ட ஃபுட்டை போய் கொடுத்தாங்கன்னா உங்கள் ஒய்ஃபு. சீக்கிரமாக அந்த நாய் குணமாயிடணும் நானும் வேண்டிக்கிறேன் சார், நீங்களும் வேண்டிக்கோங்க எல்லாருமே. சரி இப்போ பிரேக் டைம் முடிஞ்சிருக்கோன்னு எனக்கு தோணுது, நான் போய் உள்ளே போய் கேட்டுட்டு வரேன். சரி ஏசப்பா, எப்படியாவது என் நாய் சரியாகணும். தாத்தா அழாதீங்க, சரியாயிரும். ஆமாம், நான் என்ன பண்ணுவேன்?